அம்பேத்கர் முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இணைந்து மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 134வது பிறந்த தின விழாவில் இந்த மண்ணில் எனது உறவுகளும் தாய்மார்களும் தங்கைகளும் கூடி ஒற்றுமையாக வாழ்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மண்ணில் இந்த மேடையேறி பேசுவதை பெருமிதமாகவும் மகிழ்வாகவும் கருதுகிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தப் போகிறோம் என்று அன்பு தம்பி இந்த பகுதியில் அதிதீவிரமாக களமாடிக் கொண்டிருக்கும் என் அன்பு இளவல் அந்தோணி உழவன் அழைக்க கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பேசினேன். இன்று கூட கயத்தாறு மண்ணிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை தவிர்த்துவிட்டு எனது தாய்மண் தூத்துக்குடிக்கு வருகை புரிந்தேன். அதனாலதான் முதல்ல பேசிக்கிறேன் அப்படின்னு எனது மருமகன் சார்லஸ் அனுமதி கேட்டேன். மாவட்ட செயலர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களும் பொறுத்தள்ள வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் களப்போராளி உறவின் மச்சான் திரு ஆட்டோ கணேசன் அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி வீரிய சிறுத்தை அந்தோணி வளவன் அவர்களே, சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அன்பு இளவல் வளரும் போராளி செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியின் மண்ணின் மைந்தன் திரு மாரியப்பன் அவர்களே, எனது கல்வி பருவத்திலிருந்து நான் இளம் வயது கல்வி பருவத்திலிருந்து என் தந்தையின் முற்ற சகோதரராக நான் பார்த்த இந்த தூத்துக்குடி மண் தந்த சமுதாய காவலன் மூத்தவர் அண்ணன் ரட்சணிபுரம் தந்த நாயகன் நவராஜ் அவர்களே, சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் முனிஷ்குமார் அவர்களே, சகோதரர் ராஜன் அவர்களே, என் மண்ணிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய என் அன்பு தம்பி இளம் வயதிலிருந்து நான் கண்டு வியந்த அன்பு தம்பி விழித்தெழு மக்கள் இயக்கத்தின் அமைப்பாளர் நீலம் பிரதீப் அவர்களே, இந்த மண்ணின் அறிமுக சிறுத்தை தங்கை முருகேஸ்வரி அவர்களே, தட்சிணபுரத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய சகோதரர் கதிர் அவர்களே, சமூக ஊடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்களே, மத்திய மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு தம்பி செல்வகுமார் அவர்களே, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தர வேண்டுகிறேன். இந்த மண்ணில் எனக்கு முன்பே சிறுத்தையாக களமாடி அலைபேசியில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சிறுத்தை இளையராஜா அவர்களே, இன்னும் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்து இருக்கிற இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசற சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் மேற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். விழித்தெழு மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் மூத்த சகோதரர் அண்ணன் பாம்பே சேகர் அவர்களே, ஒவ்வொருத்தரையாக நினைவுபடுத்தினால் சொல்ல முடியல, எனக்கு வயசாயிட்டு. இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் வனபாகம் காவல் நிலையத்தின் அத்தனை நிலை அதிகாரிகள் அவர்களே, புரட்சியாளர் 134 புரட்சியாளர் நம்ம யாருமே பார்த்ததில்லை, புத்தகமா படிச்சிருக்கிறோம். நானே சிறைவசத்துலதான் ஒரு 7 தொகுதி படிச்சேன். படிக்கதான் அறிவு வளர்ந்தது. அதுல நாங்களாம் சண்டை போட்டுதான் வளர்ந்த இந்த ஊர்ல பெரும்பாலும் தூத்துக்குடி மாநகரத்தில் யாரும் பெரும்பாலும் சாதி பார்க்கறது இல்லை. ஆனா கிராமந்தோறும் சாதி பார்ப்பாங்க. ஓட்டப்பிடாரம் பகுதியில, கைத்தார் மண்ணில், கோவில்பட்டு பக்கத்துல சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் சாதி பார்ப்பாங்க. ஆனா தூத்துக்குடி மாநகரத்துல எப்பவுமே சாதி பிரச்சனைகள் பெரும்பாலும் இருந்ததில்லை. ஆனா அரசு அதிகாரிகள் தான் நம்மளை ஒடுக்குவாங்க.
இந்த பகுதியில கூட கடந்த முறை உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது அன்பு சகோதரி நாகேஸ்வரி அவர்களுக்கு நான் போய் ஒரு பூங்கொத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணேன். அவங்க இந்த மண்ணுக்காக என்ன பண்ணினாங்கன்னு தெரியல, ஏதாவது பண்ணாங்களான்னு நான் கேட்டேன். எதுவும் பெருசா பண்ணல. அவங்க ஒரு கட்டத்துல வந்து இந்த சாதியவே மறுத்துட்டாங்க. அது அவங்க வந்து தன்னை வந்து ஒரு உயர்ந்த சாதியாக கூட நினைச்சிருக்கலாம். என்னுடைய சகோதரி தான், அவங்க தப்பா நினைக்க வேண்டாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மண்ணில் இருந்து இந்த மண்ணுக்காக ஒற்றுமையாக ஒரு மாமன்ற உறுப்பினர் உருவாகணும். இந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளா வைக்கிறேன். உங்கள ஒருத்தர் ஒரு மாமன்ற உறுப்பினரா வரணும். அதுவும் இந்த தங்கச்சி முனீஸ்வரி மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தையா வரணும். ஒரு பெண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது பெண்கள் வார்டு தானே. அதற்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மண்ணுக்கு நான் இளந்திருத்தி எழுச்சி பாக்குறையா நிறைய முகாம் கட்டமைக்க வந்திருக்கிறேன். அது பெரும்பாலும் ஒரு 20 பேர் 30 பேர் தான் வருவாங்க, எல்லாரும் வரமாட்டாங்க. ஒரு தடவை ஒரு 45 பேர் வந்தாங்க. அப்போ சில தோழர்கள்லாம் இருந்தாங்க. இப்பெல்லாம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா பெண்கள் யாருமே வரல. அப்போ தம்பி அந்தோணி உழவன் இன்னும் தம்பி நிறைய தோழர்கிட்ட சொன்னேன். நம்ம சகோதரி இளையராஜா உட்பட எல்லாத்திலையும் நான் கேட்டேன், பெண்கள் வரமாட்டேங்காங்கன்னு. அப்ப பெண்களை அரசியல் படுத்த இந்த பகுதியில ஆட்களே இல்லை. முதல் தடவை அந்த மேடையில ஒரு பெண்ணை வர நாங்க உட்கார வச்சிருக்கேன். மகளிர் மாவட்டத்தில் வருங்கால மாவட்டத்தில் அவங்கதான். அது எனக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு. இன்னொன்னு, இந்த பட்டியல் இனத்துல பிறந்த யாருமே நம்ம யாரும் சாதி பாக்குறோமா? கண்டிப்பா பார்க்கவே மாட்டோம். நீங்க யாராவது சாதி பார்த்திருக்கீங்களா? ஆனா நம்மள பார்ப்பாங்க. ஒரு தாலுகா ஆபீஸ் போனா பார்ப்பாங்க, ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் போனா பார்ப்பாங்க. கலெக்டர் அலுவலகத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இந்த பகுதியில் இருந்து அம்பேத்கர் இருந்து வர்றாங்களா, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க ஒரு அறிவற்றவரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதெல்லாம் இப்ப உடைச்சாச்சு. நம்ம பிள்ளைங்களும் சட்டம் படிக்கிறாங்க, நர்சிங் படிக்கிறாங்க, ஆசிரியர் பயிற்சி படிக்கிறாங்க. உங்களுடைய குழந்தைகளை, வளர்ற பிள்ளைங்களை கண்டிப்பாக கல்வி பயில வைங்க. நம்ம அம்பேத்கரை பத்தி விழா எடுத்து நம்ம இந்த மேடையில் பேசிட்டு இருக்கிறோம். ஏன் பேசுறோம்னா, அம்பேத்கர் வந்து அந்த நேரத்திலே இந்திய அளவுல அதிகம் படிச்ச 3வது நபர்ல அவர் இருப்பாரு. அதாவது உலக லெவல்ல இந்தியால அவர் மட்டும்தான் அதிகம் படிச்சிருந்தாரு. அவர் படிச்ச படிப்பே நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அம்பேத்கரை ஒரு கடவுள் மாதிரி கொண்டு வரோம். அவர் கடவுள் கிடையாது, அவர் ஒரு அறிவர். அம்பேத்கர் பிறந்தனால எங்க அப்பாவுக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சது. ஷெட்யூல் இந்து பறையர் ஷெட்யூல் ஹாஸ்டல்ல கோட்டால ஒரு வேலை கிடைச்சது. இப்ப நான் கூட வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டு எவ்வளவு நெருக்கடிகள்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு பெரிய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் அம்பேத்கர் தான். விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தை வேரூட்டி வளர்ந்ததுன்னு அதற்கு காரணம் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் தான் எங்க தலைவர் எழுச்சித்தவருடைய குருநாதர். அவரை தான் நாங்கெல்லாம் ரோல் மாடலா நாங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இப்ப சண்டை போடணும் அவசியமே இல்லை. நாங்க தனியாவே அறிவு சண்டை போடுவோம். நாங்க யார்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அறிவு சண்டை தான் எங்களுக்கு. இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய அறிவு சமூகம். இந்த சமூகம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கிடைக்கிறதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இந்த தூத்துக்குடி தொகுதி கூட ஒரு விசிக்கு வேட்பாளர் எம்எல்ஏ ஜெயிக்கலாம். வரலாறுகள் மாறலாம்ல. இப்போ ஒரு சில பேர் தான் எம்எல்ஏ ஆகலாம், ஒரு சில பேர் தான் மந்திரி ஆகலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம மாத்துறதுக்காக தான் விசிகாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமே இருக்குது. எல்லாரும் அரசியல் கத்துக்கோங்க. பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நவராஜன் பேசுறதெல்லாம் என்னால அவர் பேசுறது கேட்கணும். நான் வந்தேன், நேரமின்மை இடம் கொடுக்கலாம். எதற்காக விடுதலை சிறுத்தையா இருக்கணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்க வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், இஸ்லாமிய மக்களும், கிறிஸ்தவ மக்களும் எல்லாரும் விடுதலை சிறுத்தைகளா இணைஞ்சிட்டாங்க. நாங்க எங்களுடைய முதல் தாரக மந்திரமே, ஒரு முழக்கமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. எல்லாம் அந்த பேனர்ல கூட நாங்க போடுவோம். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை முதல் ஒரு கோட்பாடு. இந்த பகுதியில இளஞ்சிறுத்தைகள் மத்தியில கொஞ்சமா தான் நான் லேசா ஒரு பயிற்சி கொடுத்தேன். ஆனா சில தம்பிகள் வந்து அந்த நெறி இல்லை. அவங்க என்னன்னா, அந்த ஆள்கள் மது குடிச்சு நல்ல போராளிகள்லாம் அவனுடைய சுயத்தை இழந்துட்டான். என் தம்பி அந்தோணி உழவன் கூட நிறைய தடவை போயிட்டு, நீ குடிச்சிட்டு நீ நல்ல பையன்,
நல்ல முழக்கமிடுவான், நல்ல ஒரு கருத்தியர் போராளி அவன், ஒரு மிகச்சிறந்த குடும்ப தலைவர். அவன் குழந்தைக்கு அழகான தமிழ் பேர் வச்ச. ஆனா அந்தோணி வளவன் வந்து வருங்கால மாவட்ட செயலர் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த விசிகால ஒரு திறன்படுத்த ஒரு தம்பி. யாருக்காவது தெரியுமா? நல்ல திறமையான பையன். அப்போ பொதுவா சொல்றான், தம்பியை நான் சொல்லலாம், பாசக்கார தம்பி, அவனை நான் சொல்லல. பொதுவா நம்ம மண்ணுதான் அது, அதாவது நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மதுவும் கஞ்சாவும் எப்படியோ யாரோ உள்ள கொண்டு வந்துடுறான். அதெல்லாம் ஒழிக்கப்படணும். நம்ம ஏரியாக்குள்ள யாராவது வெளியில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்துடுறான். அத நம்ம பசங்களும் படிக்கிற பசங்க படிச்சு பெரிய ஆளாகக்கூடிய பசங்கள்லாம் அது பழகி ஒரு அடிக்ட் ஆகி அதுக்கு அடிமையாயிடுறாங்க. இதெல்லாம் மாறணும். நீங்க எல்லாம் படிச்சு ஒரு பெரிய பெரிய உயர் பதவிகள்ல நீங்க எல்லாம் வரணும். மீண்டும் அத்தனை பேருக்கும், இந்த மண்ணுக்கும், புரட்சியாளர் அம்பேத்கர் நகர் மண்ணுக்கும் மக்களுக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்க வாழ்க என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால காலம் கருதி அனைவரும் பேரை நான் குறிப்பிட்டு சொல்லாம அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் கடந்த 14ஆம் தேதி இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இன்று நாம் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து இன்று கொண்டாடுகிறோம். ஏன் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாட வேண்டும், அவர்களை ஏன் நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயம் அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சில கருத்துக்களை அவரது வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் சொல்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் யார், ஏன் அவரை புரட்சியாளர் நினைக்கிறோம்? ஒரு காலத்துல நீ இந்த பொதுப்பாக நடக்கூடாது, உனக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, நீ ஓரம் உட்காரணும் அப்படின்னு தான் இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்துல. ஆனா அந்த அவருடைய காலத்துல எந்த சூழ்நிலையிலையும் எந்த போராட்டத்தையும் எல்லா சூழ்நிலையும் முறியடிச்சு கல்வி பயின்று இன்று மனிதனாக பிறந்த அனைவரும் சமம், நீ எங்கு வேண்டுமானாலும் நாட்டி செல்லலாம், நீ எந்த ஆடை உடுத்தலாம், நீ எந்த வாகனம் வாங்கலாம், அந்த வாகனத்தை பயன்படுத்தலாம், உனக்கு கல்வி கொடுக்க வேண்டும், உனக்கு அனைத்து அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று தனது சட்டத்தின் மூலம் இந்த நாட்டை வலியுறுத்துகின்ற இந்த நாடு எப்படி நடக்க வேண்டும் என்று அரசு சட்டத்தை உருவாக்கிய அரசு சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அரசு சட்டம் தான் இன்று நம்மை ஆளுகின்ற ஒன்றிய சங்கிகளுக்கு அந்த அரசியல் சட்டம் தான் கண்ணை ஊத்துகின்றது. ஏனென்றால் அந்த சட்டம் தான் உன்னை ஒரு மனிதனாக மனிதன் மதிக்க வேண்டும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நீ தொழில் செய்யலாம், கல்வி இருக்கலாம் என்று அனைத்திற்கும் கொடுக்கின்றது. அதைத்தான் அவர்கள் நீ செய்யக்கூடாது, நீ மனிதர்கள் படி குலக்கல்வியை தான் மதிக்க வேண்டும், நீ எந்த தொழிலும் பண்ணக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது என்று கூறுகிறது. அதை விட சிறப்பு என்றால் அதிகாரப்படை கோட்பாடு. நீ மனிதனாக பிறந்து விட்டாய், இந்த சமூகத்தில் உழைத்து ஓராண்டு சேர்ந்த மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அனைத்து அரசு பதவி கொடுக்க வேண்டும் என்று அந்த அரசு கூறுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இன்று நம்ம மண்ணின் மைந்தர் நம் அன்பு சகோதரி அவர்கள் நாகேஸ்வரி அவர்கள் இந்த கவுன்சிலரா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வார்டு பொதுவான இருந்துச்சு, இங்கிருந்தோ ஒரு சில வருவாங்க, இந்த மக்களை பூரா சந்திப்பாங்க. ஆனா இந்த மக்களும் இந்த சின்னத்தை ஓட்டு போடுன்னு சொல்லி ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணா மாறி ரெண்டு நாள் நானும் எனது நண்பர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் இங்குள்ள சிறுத்தைகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு 2 முறை தேர்தலை அண்ணன் மாரிப்பன் எங்களோட சந்திச்சாரு. முதல் முறை இரண்டாம் தடவையாகும், 2வது தடவை 3வது இடத்துக்கு வந்தார். அந்த அன்னைக்கு போட்டு நாங்க நம்ம சென்ன அந்த மக்கள் புரட்சி தான் இன்னைக்கு பொதுவான இருந்து இந்த இதோட மாறி இருக்கு. ஆனா இது நம்ம நன்மையா இருக்கா இல்ல? அப்ப நீங்க யார நீங்க கொண்டு வரணும்? இந்த மண்ணின் மைந்தனை, இங்குள்ள உங்களோட சகோதரன சகோதரிய, உங்க வீட்டு பிள்ளைய நீங்க ஒரு கவுன்சிலர் கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் உங்க வீட்டுல என்ன கஷ்டம் நடக்கு, உங்களுக்கு தண்ணி வரலையா, இல்ல உங்களுக்கு வேற எது பிரச்சனை இருக்கா, வேற தண்ணி தெருவிளக்கு இல்லையா என்று பார்ப்பார்கள். இது போக இந்த மக்களுக்கு நன்மை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். நான் இவர் வீட்டில் வேலை பார்க்குறேன், நான் இவருக்கு வேண்டிய ஆளு, அதனால கவுன்சிலர் நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு இருந்தா நீங்க கடைசி வரை நம்ம இப்படிதான் இருக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் சட்டமா இருக்கும், அதில் நம்ம தான் அதை பயன்படுத்தணும். நான் இந்த ஊர்ல பிறந்திருக்கேன், அதனால ஓட்டு போடுங்க, அந்த மக்கள் செய்யணும்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா நீங்க மக்கள் முடிவெடுத்து அவங்க கவுன்சிலர் அனுப்ப வேண்டியது உங்களுக்கு கடமை. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு. இதைத்தான் எழுச்சி தமிழர் திரும்ப அவர்கள் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள். நாங்க
எந்த ஒரு தலைவர் ஏற்றுக்காம புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை கொண்ட தந்தை பெரியார்கள் கொள்கை கொண்ட எழுச்சவர்களை கொள்கை கொண்ட காரணம் இதுதான். கீழுள்ள அடித்தட்டு மக்களும் மேன்மடைய வேண்டும், அவர்களுக்கு அனைத்து அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் சொல் திருமாவர்களின் வழிநடந்து அனைவரும் விடுதலை சிந்தையாக இணைந்து நம்முடைய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றியை தரும்படி எழுச்சி அவர்களுக்கு கரங்களை சேர்ப்போம் என்று கருதி கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் விடுதலை எழுச்சி தமிழர்களின் உயிரின் வீரான சிறுத்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நகரில் அம்பேத்கர் பிறந்தநாள் நானும் ஒரு சாதாரண தொண்டனாக வந்தவன் தான், ஒரு சாதாரண வட்ட செயலராக இருந்தவன் தான். அதில் ஒரு 16 பொறுப்பு இருந்தால் நான் இன்றைக்கி மாவட்ட செயலாக இருக்கேன். இந்த பகுதியில் நான் வரச்சப்பறம் சிலைக்கு இந்த போர்டுக்கெலாம் மாலை போட வருவேன். அப்புறம் இந்த மாதிரி கிராண்டாக செஞ்சது கிடையாது. இந்த ஆண்டு நல்ல சிறப்பாக முதல்ல நல்லா செஞ்சுருக்காங்க. அதுக்கு அண்ணன் மாரிப்பன் அவர்களுக்கும், அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் செந்தில் அவர்களுக்கும், தம்பி அந்தரிவள அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மனமான நன்றி தெரிவிக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் 134 பிறந்தநாளை 14ஆம் தேதியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் போகிறோம் பேரணியாக நாங்கள் அன்றைக்கி செஞ்சோம். பேரணியாக போய் 350 பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இதான் பேரணியாக 350 சிறுத்தையாக போனது. இது வரைக்கும் கூட்டணி கட்சியில் அனைத்து கூட்டு போவோம். இந்த ட்ரிப்பு தலைவர் தனிப்பட்டு சிறுத்தை தான் போனாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 350 பேர் சிறுத்தையாக போய் பேரணி போன ஒரே பேரணி இதுதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் யாரும் கிடையாது. நாங்கள் கூட இப்போ பேருக்கேன் பேரணியில் அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. நாங்கள் அப்படி தான் போவோம். ஆனால் இது போக இந்த அம்பேத்கர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு விடுதலை சிறுத்தை எங்கள் கட்சிகளுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணது அண்ணன் நவராஜ் அவர்களே இந்த இடத்துல நான் வாழ்த்துகிறேன். அண்ணன் ராஜன் அவர்கள், அண்ணன் பிரதீபன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, திருப்பி என் கூட வந்திருக்கும் மாவட்ட சேது அண்ணன் செல்வகுமார் அவர்களும், மாவட்ட ஊடகப்பிரிய தம்பி முத்துக்குமார் அவர்களும், சந்தனகுமார் 47 வட்டத்தில் அவர்களும் மற்றும் இந்த பகுதியில் இருக்கும் எனது சொந்த மைனி மகாதான், என் சொந்த மகாதான். அது வேற யாரும் இல்லை. வருங்கால மகளிரணிக்கு மாவட்ட செயலர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லி விண்ணப்பம் வாங்கி கொடுத்துருவோம். அண்ணன் மாப்பிள்ள விண்ணப்பம் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் ஒரு மகளிரணி மேலே உட்காருக்கனா இது ஃபஸ்ட்டு. இதே மாதிரி எல்லா பகுதியும் வரணும். நம்ம 3 சிறுபாதியும் வர மாட்டாங்க, சத்தியானலையும் வர மாட்டாங்க. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாம் திமுக, அதிமுக, காங்கிரஸ் போயிடுறாங்க. சிறுத்தைன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சிறுத்தை கட்சிக்காரன் போனாதான் எவரும் பயப்படுவான். எங்கேயும் பேசலாம். மற்றவங்க கட்சிகளும் போய் பேச முடியாது. நம்ம போய் நிற்க தான் செய்யணும். விடுதலை சிறுத்தை உள்ள போன சார் என்னையா இது என்ன பிரச்சனை கேட்கலாம். மற்ற கட்சிகளும் கேட்க முடியாது. அவனுக்கு அவன் பார்த்துட்டு போவாங்க. அதனால அடுத்து இந்த அம்பேத்கர் பிறந்தால இதோடு சிறப்பாக செய்யும் சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றும் அண்ணன் சார்லஸ் அவர்களையும் வழக்கறிஞர் சார்பாக தூத்துக்குடி கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் அண்ணன் சார்லஸ் அவர் நன்றி சொல்கிறேன். முனிஷ்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் வாழ்த்து அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் புரட்சியாளர் விருதை இப்பொழுது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. அவருடன் அவரது அன்பு கணவர் திரு ராஜேஷ் அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராஜேஷ் அன்பு நண்பர் திரு ராஜேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த முறையில் புரட்சியாளர் வார்த்தையின்படி கல்விதான் இச்சமூகத்தின் தடையை உடைத்து எறியும் என்ற கூற்றுக்கிணங்க சிறந்த முறையில் கல்வி பயின்று இன்று சமூக பணி ஆற்றி வரும் ஜெனிட் அஜிதா ராஜேஷ் எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி அவர்களுக்கு இந்த விருதினை மாவட்ட செயலாளர் போராளி கணேசன் அண்ணன் நவராஜ் அவர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியை சார்ந்த முருகேஸ்வரி அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். அக்கா அவர்களுக்கு இந்த விருதை திரு எஸ் நவராஜ் அவர்களும் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் திரு கணேசன் அவர்களும் வருங்கால மகளிர் அணி செயலாளர்
திருமதி முருகேஸ்வரி அவர்களும் இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள். தொடர்ந்து அக்கா அவர்களின் பயணம் இந்த சமூக மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இடத்தில் இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். எத்தனையோ இன்னல்களை கடந்தும் இவ்வளவு காலம் பயின்று நம் பகுதிக்கு பெருமை சேர்த்த அக்கா அவர்களுக்கு நமது மனமார்ந்த தன் விடாமுயற்சியால் கல்வி கற்று தூத்துக்குடி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 560 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் தாழ்த்தப்பட்டோர் பிரிவில் முதல் மதிப்பெண் பெற்று நமக்கு பெருமை சேர்த்த என் அருமை தம்பி இன்பராஜ் அவர்களுக்கு புரட்சியாளர் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். நம் பகுதியை சார்ந்தவர், அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் அவர் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தனது தந்தையாரை இழந்த சூழ்நிலையிலும் பயின்று இவ்வளவு மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பதை நாம் இந்த மேடையில் கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். தம்பி எஸ் இன்பராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடன் அவரது தாயாரும் மேடைக்கு வந்து இந்த நினைவு பரிசை பெற்றுக்கொண்டால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தம்பி கருதுகிறார். சகோதரி மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அறநூறுக்கு 560 மதிப்பெண் பெற்று வாழ்நாள் சாதனை புரிந்த தம்பி எஸ் இன்பராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் இந்த மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு தம்பிக்கும் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அன்பு சகோதரி அவரது தந்தையாருக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அன்பு தம்பி நல்ல முறையில் படித்து இந்த சமூகத்திற்கும் சமூக மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல மாணவராகவும் நல்ல அதிகாரியாகவும் வருவார் என்கிற நம்பிக்கையில் இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதோடு தூத்துக்குடி எஸ்எஸ்டி ஆணையத்தின் சார்பில் அன்பு தம்பிக்கு இந்த பரிசும் வழங்கப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். தம்பிக்கு இந்த நினைவு பரிசை வெளித்தெழு நலக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் புரட்சிகர வித்துக்களை விதைப்பவருமான திரு நீலம் ஜே பிரதீப் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட அமைப்பாளர் திரு க முனீஷ்குமார் அவர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டர் திரு மாரியப்பன் அவர்களும் இணைந்து இந்த நினைவு பரிசை அன்பு தம்பிக்கு வழங்குவார். தம்பி தொடர்ந்து நல்ல முறையில் படிக்கவும், அதற்கு எப்பொழுதும் இந்த அம்பேத்கர் நகர் மக்களும் இளைஞர் அணியும் அண்ணன் நவராஜ் போன்ற பொறுப்பாளர்களும் அன்பு தம்பிக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள் தம்பி, அக்காவுக்கும் வாழ்த்துக்கள். ஆணழகன் போட்டியில் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற அர்னால்ட் செல்வம் என்ற மாரி செல்வம் அவர்களுக்கு புரட்சியாளர் விருதினை வழங்குவதில் இவ்விழா குழுவின் சார்பாக பெருமை கொள்கிறோம். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை புரட்சியாளர் விருதினை மேடைக்கு பெற வருகை தந்து கொண்டிருக்கும் தம்பி அர்னால்டு செல்வம் அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவருக்கு அன்பு அண்ணன் எஸ் நவராஜ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்களும் இணைந்து இந்த மலர் மாலையையும் மற்றும் பொன்னாடியை வழங்குவார்கள். நினைவு பரிசனை அண்ணன் சார்லஸ் அவர்களும் மாரியப்பன் அவர்களும் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆட்டகணேஷ் அவர்களும் திரு அண்ணன் நவராஜ் அவர்களும் வழங்குவார்கள். அனைத்து மனிதர்களுக்கும் ஒவ்வொரு திறமை உள்ளது என்று சொல்வார்கள். அதே போல தம்பி மார்ச்செல்வம் என்ற அரண் சொல்லும் ஒரு அவர் வசம் உள்ள திறமையை
இந்திய அளவிற்கு எடுத்துரைத்து ஒரு சாதனை புரிந்தார். அவர்களுக்கு மத்திய மாவட்ட விடுதலை சார்பாக வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறோம். உரைய தம்பி அர்னால்டு அவர்களை நாங்கள் இரத்த தான முகாமில் வந்து கலெக்டர் வச்சு கௌரவிக்க நினைச்சோம். சந்தர்ப்ப சூழ்நிலை அதை நழுவிட்டது. அடுத்தபடியாக ஒரு பெரிய விழா ஒன்று நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரிலும் நீர்மீன் சிகரமாக இருந்த கக்கஞ்சி அவர்கள் பெயரிலும் கல்விக்காகவும் சமுதாயத்திற்காகவும் அரசியல் அமைப்பு கட்டமைப்பு போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு கருத்தரங்கு நடத்தப்படுகிறது. அதிலே இவர்களுக்கு ஒரு சன்மானமும் சிறந்த கௌரவிக்கப்படும். இந்த நேரத்திலே நான் பணிபுரிந்த மத்திய அரசினுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக எஸ்சிசி அமைப்பின் சார்பாக தம்பி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அதனால் அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாமுள்ள இறைவன் வந்து உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மனதைரியத்தை தந்து பொருளாதார சிக்கல் இல்லாமல் நீடூடி வாழ வேண்டும், சேவைகள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நினைவு பரிசு வழங்கினோம். தூத்துக்குடி மாவட்ட தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடிகள் நல வாரியத்தின் சார்பில் அன்பு தம்பிக்கு இந்த பரிசினை வழங்கியுள்ளார்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து தம்பி இன்னும் உலக அளவில் நிஜமான அர்னால்டாகவே மாற அம்பேத்கர் நகர் பகுதி சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் தயவுசெய்து தங்கள் இருக்கையில் அமரவும். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது.